பிரியமானவர்களே, இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தின் சார்பாக உங்களுக்கு எங்கள் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இஸ்ரேல் நாட்டில் நடந்த எழுப்புதல் ஜெப சுற்றுலாவின் சிறப்பு நிகழ்ச்சியை உங்களுக்கு தொகுத்து வழங்குவதில் மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை இஸ்ரேல் நாட்டில் நடந்த இந்த எழுப்புதல் ஜெப சுற்றுலா ஜெப வீரர்களோடு இணைந்து நாமும் பயணிக்கலாம். வாருங்கள். இஸ்ரேல் தேசத்தில் கலிலேயா கடற்கரை ஓரத்தில் இருக்கிற ஹோட்டலுக்கு முன்னால் நின்று நான் பேசுகிறேன். நேற்று தினம் இந்த எழுப்புதல் ஜெப யாத்திரையினுடைய முதல் டீம் சென்னையிலேருந்து வந்து நாங்கள் சேர்ந்தோம். 75 பேர் வந்து சேர்ந்திருக்கிறோம். இப்பொழுது இந்த முதல் குழுவினர் கலிலேயா கடற்கரை ஓரத்தில் இந்த நாளில் 3 மணி நேரம் கூடி தேவ சமூகத்தில் இந்த இஸ்ரேல் மக்களுடைய ரட்சிப்புக்காக, இந்த தேசத்தின் எழுப்புதலுக்காக ஜெபிக்க போகிறோம். அடுத்த குரூப்பெல்லாம் இன்றைக்கு சென்னையிலேருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட போகிறது. ஆண்டவருடைய விருப்பம் நிறைவேறுகிறது. ஆண்டவர் இதன் மூலமாய் இஸ்ரேல் மக்கள் மத்தியில் ரட்சிப்பையும் எழுப்புதலையும் கட்டளையிடுவார் என்று விசுவாசிக்கிறோம். இஸ்ரேல் எழுப்புதல் ஜெப சுற்றுப்பயணம். கர்த்தரின் அனாதி சித்தத்தின்படியும் சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த வழிநடத்தலின்படியும் இஸ்ரேல் ஜனத்தின் ரட்சிப்பிற்காகவும் எழுப்புதலுக்காகவும் பிரத்யேக எழுப்புதல் ஜெப சுற்றுப்பயணம் இஸ்ரேல் தேசத்தை நோக்கி செப்டம்பர் 18ஆம் தேதி துவங்கியது. இந்தியா மற்றும் பல மேலை நாடுகளிலிருந்து ஜெப வீரர்களும் இயேசு விடுவிக்கிறார் ஊழியர்களும் இணைந்து மொத்தம் 454 பேர் இந்த எழுப்புதல் உபவாச ஜெப சுற்றுலாவில் கலந்து கொண்டார்கள். கர்த்தர் தமது சித்தத்தின்படியே ஜெப வீரர்களை தெரிந்தெடுத்து இஸ்ரேல் தேசத்திற்கு அழைத்து வந்தார். கடந்த செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி துவங்கி 30ஆம் தேதி வரை இந்த ஜெப பயணம் நடைபெற்றது. இந்த பயணத்தில் சகோதரர் மோகன் சி லாசரஸ், சகோதரி ஜாய்ஸ் லாசரஸ், சகோதரர் வின்சென்ட் செல்வகுமார், போதகர்கள் மற்றும் இயேசு விடுவிக்கிறார் ஊழியர்கள் என முதல் குழுவினர்கள் செப்டம்பர் 18ஆம் தேதி அதிகாலை சென்னை பன்னாட்டு விமான நிலையத்திலிருந்து அபுதாபி மற்றும் ஜோர்டான் நாட்டின் அம்மான் வழியாக பயணம் செய்து இஸ்ரேல் தேசத்தில் கால் பதித்தார்கள். செப்டம்பர் 19 மற்றும் 20ஆம் தேதிகளில் பல்வேறு குழுக்கள் அமெரிக்கா, நியூசிலாந்து, சிங்கப்பூர், ஜெர்மனி போன்ற நாடுகளிலிருந்தும், தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா போன்ற மாநிலங்களிலிருந்தும் மொத்தம் 454 ஜெப வீரர்கள் இஸ்ரேல் தேசத்தை அடைந்தார்கள். ஜெபிக்கும் மக்களை கர்த்தரே அழைத்து வந்தார். எருசலேம் நகரத்தின் சமாதானத்திற்காக ஏராளமான குழுக்கள் ஜெபித்து வருகின்றார்கள். ஆனால் யூதர்களுக்கு ரட்சிப்பு இல்லாமல் எப்படி சமாதானம் வரும் என்கிற கேள்வியை கர்த்தர் சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்களோடு பேசினார். அதன் விளைவே கடும் பிரயாசத்தின் மத்தியில் நிகழ்ந்தது இந்த எழுப்புதல் ஜெப சுற்றுப்பயணம். ரோமர் 11:26 வசனத்தின்படி இந்த பிரகாரம் இஸ்ரவேல் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள், மீட்கிறவர் சீயோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார் என்கிற தேவ வாக்குத்தத்தம் நிறைவேறும் ஆரம்பம்தான் இந்த எழுப்புதல் ஜெப சுற்றுப்பயணம்.
இஸ்ரேல் தேசத்திற்கு வந்து சேர்ந்த அனைவரும் 10 குழுக்களாக பிரிந்து சென்று எல்லா வேதாகம சுற்றுலா ஸ்தலங்களிலும் ஜெபித்தார்கள். செப்டம்பர் 19ஆம் தேதி முதல் எழுப்புதல் ஜெபம் கலிலேயா கடற்கரையில் ஆரம்பமானது. ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள். நாங்கள் இப்பொழுது இஸ்ரேல் தேசத்திலே கலிலேயா கடலிலிருந்து உங்களோடு கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் ஒரு உன்னதமான நோக்கத்தோடு, ஒரு உன்னதமான திட்டத்தோடு இந்த தேசத்தை நேசித்து, இந்த தேசத்தினுடைய நன்மைக்காகவும், இந்த தேசத்தில் கர்த்தர் முன்குறித்து வைத்திருக்கிற எழுப்புதல் கடந்து வருவதற்காகவும் பல ஆயத்தங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அவருடைய முதல் கட்ட பணியில் தான் நாங்கள் இப்பொழுது இந்த தேசத்துக்கு கடந்து வந்திருக்கிறோம். பல முறை இஸ்ரேல் தேசத்துக்கு கடந்து வந்திருந்த பொழுதிலும் தேசத்தை குறித்த ஒரு காரியத்தை, தேசத்தில் இனி செய்யப்போகிற ஒரு தேவ திட்டத்தை, கர்த்தர் தாம் செய்ய விரும்புகிற ஒரு பெரிய காரியத்தினுடைய ரகசியத்தை இந்த முறை கர்த்தர் வெளிப்படுத்தி பேசியிருக்கிறார். இஸ்ரேல் தேசத்தில் இஸ்ரவேலர்கள் யாவரும் ரட்சிக்கப்படவும், யூதர்கள் நடுவிலே ஒரு பெரிய எழுப்புதல் வரவும், கர்த்தர் இனிமேல் கொண்டு செய்ய போகிற காரியங்கள் இன்னும் மிக பயங்கரமாகவும், தேவனாலே திட்டமிடப்பட்டதாகவும், கர்த்தருடைய ஆவினாலே வடிவமைக்கப்பட்டதாகவும் இருக்கும் என்பதை நாம் பரிபூர்ணமாக அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் செய்ய போகிற பெரிய காரியங்கள் கடந்து வரும் பொழுது யூதர்களிலே அநேகர் கர்த்தரிடத்திலே திரும்ப சேர்க்கப்படுவாங்க. அநேகருடைய இருதயம் கர்த்தரை குறித்து அறிகிற அறிவினாலே நிரம்பி இருக்கும். ஒரு எழுப்புதல், ஒரு முதல் கட்ட எழுப்புதல் தேசத்திலே கடந்து வரும். இந்த வார்த்தைகளையும் வாக்குத்தத்தங்களையும் கர்த்தர் பேசித்தான் இந்த கூட்டத்தை, இந்த குழுவினரை தம்முடைய தேசத்துக்கு அனுப்பியிருக்கிறார். இப்பகுதியில் அமைந்துள்ள மக்தலா என்னும் மகதலேனா மரியாளின் ஊர் அருகே உள்ள கடற்கரை பகுதியில் 3 மணி நேரம் ஜெபம் நடைபெற்றது. ரோமர் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல் 31ஆம் வசனம் வரை எழுதப்பட்டுள்ள இஸ்ரவேலருக்கான தேவ திட்டத்தை குறித்து சகோதரர் வின்சென்ட் செல்வகுமார் அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். அதனைத் தொடர்ந்து இஸ்ரவேலரின் ரட்சிப்பிற்காகவும், எழுப்புதலுக்காகவும், சமாதானத்திற்காகவும் சிறப்பு ஜெபம் ஏறெடுக்கப்பட்டது. இஸ்ரவேலரின் ரட்சிப்பு திட்டத்தில் இது ஓர் ஆரம்பம் என்று சொல்லலாம். கர்த்தர் நமது திரளான ஜெபத்தை நினைவில் கொண்டு இஸ்ரவேலர் அனைவரையும் ரட்சித்து மேன்மைப்படுத்தப் போகின்றார் என்பதற்கு ஆவியானவர் ஒருவரே சாட்சி. பின்னர் கலிலேயா கடற்கரை ஓரம் அமைந்துள்ள பட்டணங்கள் மற்றும் கிராமங்களில் வாழும் மக்களின் ரட்சிப்பிற்காக சிறப்பு ஜெபத்தை சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் நடத்தினார்கள். இவ்வாறு 3 முறை இந்த கலிலேயா கடற்கரை பகுதியில் நமது குழுவினர்கள் கடந்து சென்று ஜெபங்களை ஏறெடுத்தார்கள். அன்றைய தினம் நமது குழுவினர்கள் கலிலேயா கடலில் படகு சவாரி செய்து கர்த்தரை துதித்தார்கள். கலிலேயா கடற்கரையில் நாம் கூடி முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி இஸ்ரவேல் மக்களுடைய ரட்சிப்பிற்காக பாரத்தோடு ஜெபிக்க ஆண்டவர் உதவி செய்தார். அதை முடித்து இந்த கலிலேயா கடலில் படகுல இப்பொழுது பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறோம். இயேசு இந்த கலிலேயா கடலில் அவர் சந்தீஷரோடு கூட படகுல பிரயாணப்பட்ட சம்பவம் வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறாரு. இந்த கலிலேயா கடற்கரை ஓரத்தில் அதிகமான ஊழியங்களை இயேசு நிறைவேற்றி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அதிக அளவில் அற்புதம் செய்து ஊழியம் செய்த இந்த கலிலேயா கடற்கரை ஊர்களில் நமது கால்கள் படுவது எத்தனை பாக்கியம்! இதே கலிலேயா கடலில்தான் இயேசு தண்ணீரின் மேல் நடந்தார், அற்புதம் செய்தார். ஒரு சமயம் இந்த கடல்ல சீஷர்கள் படகுல நடுக்கடல்ல புயல்ல தத்தளித்து கொண்டிருந்த சமயம் அவளுக்கு உதவி செய்வதற்காக இயேசு கடலின் மீது நடந்து அவர்களுக்கு சமீபமாய் கடந்து வந்து அந்த சீஷர்களை பாதுகாத்த சம்பவம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். கலிலேயா கடலின் தண்ணீர் உப்பற்ற சுத்தமான குடி தண்ணீராகும் என்பது குறிப்பிடத்தக்கது. கலிலேயா கடல் மற்ற கடலை போல உப்பு தண்ணீர் உள்ள ஒரு கடல் அல்ல. இது நல்ல அருமையான குடி தண்ணீர் உள்ள ஒரு கடல். இதற்கு சுற்றிலும் இருக்கிற நீரூற்றுகள், அதிலிருந்து தண்ணீர் வருகிறது.
யோர்தான் நதியின் தண்ணீரும் வந்து கலக்கிறது. இஸ்ரவேல் தேசத்தில் பெரும்பாலான மக்களுக்கு குடி தண்ணீராய் பயன்படுகிறது இந்த தண்ணீர் தான். இந்த கடல்ல இயேசு கிறிஸ்து நடந்து தன்னுடைய மகிமையை விளங்க பண்ணி இருக்கிறார். தன்னுடைய அற்புதத்தை இந்த கடல்ல ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த கடற்கரை ஓரத்தில் உள்ள ஹோட்டல்களில் பீட்டர்ஸ் ஃபிஷ் என்கிறது ரொம்ப ஃபேமஸ் ஆனது. லஞ்சுக்கு பீட்டர்ஸ் ஃபிஷ் லஞ்சு கொடுப்பார்கள். இயேசு கிறிஸ்து பேதுருக்கிட்ட சொன்னார், நீ போய் தூண்டில் போட்டு ஒரு 3 மீனை பிடிக்கும்போது அதனுடைய முதலாவது பிடிக்கிற மீனுடைய வாயில் வெள்ளிப்பணம் இருக்கும், அதை கொண்டு போய் நமக்காக வரி செலுத்த என்று ஆண்டவர் சொன்னார். இந்த கலிலே கடலில் தான் இந்த மீனை பீட்டர் பிடிக்கிறார், பேதுரு. அதனுடைய ஞாபகமாக இப்பொழுதும் பீட்டர்ஸ் ஃபிஷ் என்று லஞ்சில் அவங்க அதை பயன்படுத்தி அநேகர் வந்து அதை சாப்பிட்டு மகிழ்கிறார்கள். இப்பொழுது இந்த கடலில் ஏராளமான மீன்கள் இருக்கிறதை பார்க்க முடியும். சுற்றிலும் இருக்கிற மலைகளுக்கு நடுவில் அழகாய் அமைந்திருக்கிற ஒரு அருமையான கடல் இந்த கலிலேயா கடல். அதில் பிரயாணப்படுவது ஒரு பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சி. அன்றைய தினம் பல வேதாகம வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களான இயேசு மலை பிரசங்கம் செய்த இடம், 5000 பேரை அற்புதமாக போஷித்த இடம், இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு பேதுருவை கலிலேயா கடற்கரையில் சந்தித்த இடம், இயேசுவின் பட்டணம் என்று அழைக்கப்படும் கப்பர்நகும் பட்டணம் இருந்த இடத்திற்கும் பேதுருவின் மாமி தங்கியிருந்த இடத்திற்கும் நமது குழுவினர்கள் ஜெப யாத்திரை செய்தார்கள். நாம் இப்பொழுது டாப்கா என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல நின்று கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள் வேதத்திலே அநேகம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் 4 சுவிசேஷங்களிலும் சொல்லப்பட்ட ஒரு அற்புதம், 2 மீன்களையும் 5 அப்பங்களையும் கொண்டு 5000க்கும் அதிகமான ஜனங்களை போஷித்த இடம்தான் இந்த இடம். நாம் பார்க்கிற இந்த இடம் யோவான் 21வது அதிகாரத்திலே நடந்த சம்பவம் நடைபெற்ற இடம். பேதுரு மறுபடியும் மீன் பிடிக்க போகிறேன் என்று சொல்லுகிறான். இயேசு இப்பொழுது இல்லை, நாம தான் நம்முடைய வயிற்று பிழைப்புக்காக காரியங்களை செய்யணும்னு சொல்லி அவன் 7 சீசர்களோடு பின்மாற்றம் அடைந்து மீன் பிடிக்க போகிறான். இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றுமே அவனுக்கு கிடைக்கல. ஏமாற்றத்தோடு அவன் திரும்பி வரும் பொழுது தான் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இந்த கலிலேயா கடற்கரையோரத்தில் அதிகாலை நேரத்தில் அவர்களை சந்திக்க வருகிறார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர் மலையின் மேல் ஏறினார் என்று போடப்பட்டிருக்கிறது. அந்த மலை இந்த மலை தான். இந்த மலையினுடைய பின்பகுதியை பார்க்கும் பொழுது கலிலேயா கடல் இருக்கிறது. நல்ல ஒரு தாழ்வான பகுதியாக இருக்கிறது. இந்த இடத்தில்தான் திரளான ஜனங்கள் கூடி வந்தார்கள். புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர் இருந்திருப்பார்கள் என்று சொல்லி நம்பப்படுகிறது. பின்னர் இயேசு கிறிஸ்து கானாவூர் திருமணத்தில் கலந்து கொண்டு அற்புதம் செய்த இடத்தில் அமைந்துள்ள இந்த ஆலயத்தையும் நமது குழுவினர்கள் பார்வையிட்டார்கள். இந்த இடம்தான் இயேசு கிறிஸ்து முதலாவது அற்புதம் செய்த கானாவூர் திருமண வீடு இருந்த இடம். தண்ணீரை ரசமாக மாற்றி அனைவரையும் ஆண்டவர் திருப்திப்படுத்தின இடம் இதுதான். இந்த ஆலயத்தினுடைய கீழ்ப்பகுதியிலே அந்த வீட்டினுடைய காரியங்கள் அகழ்வாராய்ச்சி தோண்டி எடுக்கப்பட்டு வைக்கப்பட்டு இருக்கிறது. கானாவூர் திருமண திராட்சை ரசம் மற்றும் திருவிருந்து திராட்சை ரசம் உலக பிரசித்தி பெற்றதாகும். செப்டம்பர் 20ஆம் தேதி கர்மேல் மலை மேல் உள்ள பாகாய் ஹைஃபா தோட்டத்தில் இஸ்ரேல் மக்களின் எழுப்புதலுக்காக சிறப்பு ஜெபம் நடைபெற்றது. இந்த எழுப்புதல் நிகழ்ந்த இந்த மலைக்குன்றில்
3 மணி நேரம் 2 குழுக்கள் கடந்து வந்து இஸ்ரேல் தேசத்தின் மக்களுக்காகவும் அவர்களின் உயிர் மீட்சிக்காகவும் மன்றாடி ஜெபித்தார்கள். இந்த ஜெப நேரத்தை சகோதரர் வின்சென்ட் செல்வகுமார் மற்றும் சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் பாரத்துடன் நடத்தினார்கள். இஸ்ரவேலரின் எழுப்புதல் சரித்திரம் ஆரம்பித்துவிட்டது. இதே இடத்தில்தான் மெகிதோ அர்மகெதான் பள்ளத்தாக்கு அமைந்துள்ளது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இங்கே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த பகுதி ஒரு மெகிதோ வேலி என்று சொல்லப்படுகிறது. மெகிதோ பள்ளத்தாக்கு என்ற இந்த இடம் சரித்திரத்தில் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வேதத்திலும் மிக முக்கியமான ஒரு இடத்தை அது வகிக்கிறது. இங்குதான் இனி வரப்போகிற காலத்திலே அர்மகெதோன் யுத்தம் என்ற ஒரு மகாபெரிய யுத்தம் உண்டாகும் என்று கர்த்தருடைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இனிமேல் வரும் என்று கர்த்தருடைய வேதத்தில் முன்னறிவிக்கப்பட்டிருக்கிற இந்த அர்மகெதோன் போர் என்பது கர்த்தருடைய சேனைக்கும் பிசாசுனுடைய தூதர்களுக்கும் அவனை பின்பற்றுகிற மனிதர்களுக்கும் இடையில் நடக்கப் போகிற ஒரு மகாபெரிய யுத்தம். இந்த யுத்தம் உலக சரித்திரத்தில் இதுதான் ஒரு கடைசி யுத்தமாக இருக்கும். அதுக்கு பிறகு எந்த விதமான யுத்தங்கள் இருக்காது. கர்த்தருடைய வருகை சமயத்தில் இதுவரைக்கும் இந்த உலகத்தை மோசம் போக்கின பழைய பாம்பு என்றும் வலுசற்பம் என்றும் சொல்லப்படுகிற சாத்தானுடைய சேனை, அவனை பின்பற்றுகிறவர்கள், அவனுடைய கைகளிலிருந்து முத்திரை பெற்றுக்கொண்டவர்கள், அவனுக்கு ஊழியம் செய்தவர்கள், அவனை ஏற்றுக்கொண்டவர்கள் என்ற ஒரு பெரும் திரள் கூட்டத்தை கர்த்தர் இந்த பூமியில தான் அவர்களை எதிர்கொண்டு சந்திக்க போகிறார். நீங்கள் பார்க்கிற இந்த சமூலியை பாருங்க, இது மகா பெரிய மிக விஸ்தாரமான விரிந்த ஒரு பீடபூமி பகுதி. உலக சரித்திரத்தில் சொல்லுகிறார்கள், உலக நிலவியலாளர்கள் சொல்கிறாங்க, ஒரு பெரிய யுத்தம், உலகம் தழுவின ஒரு யுத்தம் நடத்தப்பட வேண்டுமானால் அதற்கென்று அமைக்கப்பட்டிருக்கிற இவ்வளோ பெரிய மைதானம் போன்ற ஒரு பூமி உலகத்திலேயே இந்த மெகிதோ பள்ளத்தாக்கு ஒன்றுதான் என்று சரித்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல சந்திக்கப்படும்போது இவ்வளோ பெரிய இடத்துல இரத்தம் ஆறு போல ஓடி குதிரையினுடைய சேணம் வரைக்கும் ஓடும் என்று வெளிப்படுத்த விசேஷத்தில் சொல்லியிருக்கிறதுனால அந்த யுத்தம் எவ்வளோ கடுமையானதாகவும் கொடூரமானதாகவும் இருக்கும் என்று நம்ம யூகிக்க முடிகிறது. இந்த யுத்தத்தின் முடிவில் ஒரு பெரிய விளைச்சல் உண்டாகும். இதுவரைக்கும் உலகத்தை மோசம் போக்கின, உலகத்தை ஆளுமை செய்து கொண்டிருந்த பிசாசானவன், அவனுடைய தூதர்கள் சிறைப்பிடிக்கப்படுவாங்க. அதன் பின்பு கர்த்தருடைய ராஜ்யம் இந்த பூமியிலே ஸ்தாபிக்கப்படும். இதுதான் கர்த்தருடைய வேதம் சொல்ற ஒரு காரியம். பின்னர் நமது குழுவினர்கள் நாசரேத், மவுண்ட் ஆஃப் டாபூர், மறுரூபமலை, செசரியா, யோப்பா பட்டணம் வழியாக பெத்லகேம் சென்றடைந்தார்கள். இதே சமயம் சென்னையில் இருந்தும் பெங்களூருவிலிருந்தும் அமெரிக்கா மற்றும் நியூசிலாந்து தேசங்களிலிருந்தும் ஜெப வீரர்கள் அனைவரும் பெத்லகேம் வந்து சேர்ந்தார்கள். என் பேர் சுதர்ஷன், நான் ஜெர்மன் தேசத்திலிருந்து வந்திருக்கிறேன். என் பேர் வின்சென்ட், நான் பெங்களூர்லேருந்து வர்றேன். ஷாலி ஜோசப், ഞാൻ കേരള സ്റ്റേറ്റിൽ തിരുവനന്തപുരത്ത് നിന്ന് വരുന്നു. சென்னையிலேருந்து வந்திருக்கேன். ஐ எம் சரத், ஐ எம் ஃப்ரம் ஆந்திர பிரதேஷ். என்னுடைய பேர் நியூட்டன், நான் வேலூர்லேருந்து வர்றேன். என்னோட பேர் திலகவதி, திருப்பூர் மாவட்டம் அவினாசியிலிருந்து வந்திருக்கேன். We are a team of about 23 people coming from US, about 16, and a few from Netherlands, Germany, and New Zealand, and Singapore, and other places. My name is Suresh Babu. I'm here from United States of America, from the state of Washington. நான் நியூ டெல்லியிலேருந்து வந்திருக்கேன். என்னோட பேர் ராஜேஷ், நான் கிருஷ்ணகிரியிலேருந்து வந்திருக்கேன். I'm Mrs. Jilly Christopher and I'm living in New Zealand, and as a team, it's a great privilege and wonderful opportunity for all of us to be here. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் இஸ்ரவேல் தேசத்தில் கர்மேல் என்கிற பர்வதத்தில் நின்று உங்களோடு கூட பேசுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். வேறு புஸ்தகத்தில் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் நடந்த சம்பவம் இந்த இடத்தில்தான். இந்த கர்மேல் பர்வதம் அந்த மலைப்பகுதியில் நடந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. எலியாவின் மூலமாக ஒரு எழுப்புதல் நடந்த இடம் இது. இந்த இஸ்ரவேல் மக்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனார்கள், விக்கிரக வணக்கத்துக்குள் போனார்கள், விக்கிரக தீர்க்கதரிசியுடைய வார்த்தைகளை நம்பினார்கள். அரசாங்கத்திலிருந்து ஆகாப் ராஜாவும் அவனுடைய மனைவியாகிய ஏசபேல் ராணியும் தேசத்தின் மக்களை கர்த்தரை விட்டு வழிவிலக பண்ணி மந்திரவாதம், பில்லுசூனியம், விக்கிரக ஆராதனைக்கு இடம் கொடுத்து தேவனுடைய உள்ளத்தை துக்கப்படுத்தி விட்டார்கள். ஆகவே எலியா என்ற ஒரு தேவ மனிதன் எழும்பி இதற்காக பாரம் கொண்டு ஜெபித்தபடியினால் தேசத்தை தன்பக்கமாய் திருப்பிக் கொள்ள இந்த தேவ மனிதனை கர்த்தர் பயன்படுத்தினார். அவர் வந்து ஆகாப் ராஜாவை சந்தித்து, இனிமேல் என்னுடைய வார்த்தையினாலே என்று இந்த தேசத்திலே மழையாகிலும் பனியாகிலும் பெய்வதில்லை என்று சொல்லிவிட்டு கடந்து போனார்.
1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் இது எழுதப்பட்டிருக்கிறது. 3.5 ஆண்டு காலம் தேசத்தில் மழை இல்லை, கொடிய பஞ்சம், குடிக்க தண்ணீர் கூட இல்லாதபடி கஷ்டப்பட்ட சூழ்நிலை. அந்த சமயத்தில் தான் ஒரு பாகால் தீர்க்கதரிசியும் விக்கிரகத்தோப்பு தீர்க்கதரிசியும் மக்களுக்கு உதவி செய்ய முடியவில்லை. ஜனங்கள் சோர்ந்திருந்த சமயம் 3.5 ஆண்டுகள் கழித்து ஆண்டவர் எலியா கிட்ட பேசுகிறார். நான் தேசத்தில் மழையை கட்டளையிட போகிறேன், நீ போய் ராஜாவுக்கு உன்னை காண்பி என்பதாய் சொல்லுகிறார். அதாவது தேசத்தை தன்பக்கமாய் திருப்பி கொள்ளுகிற தேவனுடைய வேளை வந்துவிட்டது. இந்த ஜனங்களை என் பக்கமாய் நான் திருப்புகிற நேரம் வந்துவிட்டது, நீ போய் உன்னை காண்பி என்று ஆண்டவர் கட்டளையிடுகிறார். அதன்படி எலியா இந்த மலையிலே தான் அவர் வந்து நின்றபோது ஆகாப் ராஜா, தேசத்தின் ராஜா அதை கேள்விப்பட்டு தன் முழு இராணுவத்தோடு அங்கே கூடி வருகிறான். இஸ்ரவேலின் சகல ஜனங்களும் கூடி வருகிறார்கள். நம் தேசத்தில் மழை இல்லாமல் போனதற்கு காரணம், இந்த பஞ்சத்திற்கு காரணம் இந்த தீர்க்கதரிசியாக எலியாதான் என்று முழு தேசமும் இந்த மலையிலே திரளாய் கூடி நின்றார்கள். அப்பொழுது எலியா சொல்லுகிறான், கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வம் அந்த விக்கிரகம்தான் தெய்வம் என்றால் விக்கிரகத்தை பின்பற்றுங்கள். ரெண்டையும் பின்பற்ற முடியாது. அதுவும் தெய்வம் இதுவும் தெய்வம், எதையும் நாங்கள் நம்புவோம், நம்முடைய நம்பிக்கை தான் முக்கியம் என்பதெல்லாம் காரியம் அல்ல. ஒரு தெய்வம்தான் இருக்க முடியும், அதில் யார் என்பதை நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள் என்று சவால் விடுகிறார். ஜனங்களெல்லாம் அமைதியாய் இருக்கிறார்கள். அப்பொழுது எலியா சொல்லுகிறார், நாம் இங்கே பலி செலுத்துவோம். பாகால் தீர்க்கதரிசிகள் விக்கிரகத்தோப்பு தீர்க்கதரிசிகள் தாங்கள் தெய்வம் என்று நம்புகிற விக்கிரகத்தை நோக்கி வேண்டுதல் செய்யட்டும். அக்னியினால் யார் பதில் அருளுவார்களோ அவர்களே மெய்யான தெய்வம். நான் ஜெபிக்கிறேன், அக்னி இறங்கி வரும், கர்த்தர் அக்னி அனுப்புவார் என்று சவால் விடுகிறார். சரி என்று அவர்கள் எல்லாரும் பலி செலுத்தி பாகால் தீர்க்கதரிசிகள் விக்கிரகத்தோப்பு தீர்க்கதரிசிகள் 850 பேர் காலையிலிருந்து மாலை வரைக்கும் அவங்க கதறாங்க, கூப்பிடுறாங்க, நடனமாடுறாங்க, தங்கள் சரீரத்தை கிழித்து இரத்தத்தை சிந்திக்கொள்கிறாங்க. ஆனால் பதில் வரவில்லை, அக்னி இறங்கவில்லை. அவள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள். ஒருவேளை அவன் அலுவலாய் போயிருப்பான், ஒருவேளை அவன் தூங்கி கொண்டிருப்பான், அவனை எழுப்புங்கள் என்று எலியா பரிகாசம் பண்ணுகிறார். ஆனால் அக்னி இறங்கவில்லை. எலியாவுடைய வேளை வந்தது. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 36-37 வசனத்தில் எலியா நின்று ஜெபம் பண்ணுகிறார். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே என்று கர்த்தரை நோக்கி அவர் ஜெபித்த போது அக்னி இறங்கி வருகிறாரு. எல்லாரும் பார்த்திருக்க வானத்திலிருந்து ஒரு அக்னி இறங்கி பலிபீடத்தில் இந்த பலியை பட்சித்தது. அது கர்த்தருடைய வல்லமை அங்கே வெளிப்பட்டது. உடனே ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருக்கு முன்பாய் முகங்கொப்பர விழுந்து கர்த்தர்தான் மெய்யான தெய்வம், கர்த்தர்தான் மெய்யான தெய்வம் என்று அறிக்கையிட்டு முழு தேசமும் கர்த்தர் பக்கமாய் திரும்பின ஒரு இடம்தான் இந்த இடம். எனக்கு அன்பானவர்களே, அப்பொழுது பாகால் தீர்க்கதரிசிகள் விக்கிரகத்தோப்பு தீர்க்கதரிசிகளை வெட்டி வீழ்த்துங்கள் என்று தேசத்தை விட்டு அந்த கரையை அப்புறப்படுத்தும்படி எலியா எழும்பி அவளை வெட்டி வீழ்த்தினான் என்பதாக 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் இருக்கிறாரு. எனக்கு அன்பானவர்களே, ஒரு தேசத்தையே தேவன் பக்கமாய் திருப்பின ஒரு இடம்தான் இது. அதற்கு தேவன் பயன்படுத்தின மனிதன் எலியா என்ற ஒரு தீர்க்கதரிசி. எப்படி அவர் தேசத்தை தேவன் பக்கம் திருப்பினார்? ஜெபத்தின் மூலமாக. அவர் எவ்வளோ நாட்கள் ஜெபித்து தேசம் பின்வாங்கி போனதே, தேசம் இப்படி இருக்கிறதே, கர்த்தர் பக்கம் திரும்ப வேண்டும் என்று கதறி ஜெபித்திருக்க வேண்டும். இப்பொழுதும் ஜெபத்தின் மூலமாக அக்னி இறங்கின போது தேசமே கர்த்தர் பக்கம் திரும்பினர். எழுப்புதல் வர வேண்டுமானால், தேசம் தேவன் பக்கம் திரும்ப வேண்டுமானால் ஒரே வழி ஜெபம்தான். எலியாவைப் போல வைராக்கியமாய் ஜெபிக்கிற மக்களாய் நீங்களும் நானும் மாற வேண்டும். நம்முடைய தேசம் தேவன் பக்கம் திரும்பவும், கர்த்தர் ஒருவரே மெய்யான தேவன் என்று அறியவும் நாம் எலியாவைப் போல வைராக்கியமாய் ஜெபிக்க வேண்டும். எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தும் கருத்தாய் ஜெபித்தான் என்று வேதம் அவருடைய ஜெபத்தை குறித்து சாட்சி கொடுக்கிறது. நாமும் கருத்தாக பாரத்தோடு தேசத்திற்காய் மக்களுக்காக ஜெபிக்க வேண்டும். நீங்கள் எந்த நாட்டில் இருக்கிறீர்களோ அந்த நாடு தேவன் பக்கம் திரும்புவதற்காய் கருத்தாக ஜெபிக்க வேண்டும். இன்றைக்கும் இஸ்ரவேல் தேசம் மெய்யான ஆண்டவராக இயேசுவை அறியாத
முடியாமல் இருக்கிறது. இந்த மக்களும் யூத மக்களும் அரபி மக்களும் யாவரும் ரட்சிக்கப்படவும் ஆண்டவரை அறிந்து கொள்ள ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கத்தான் ஆண்டவர் இந்த தேசத்திற்கு எங்கள் ஒரு குழுவாக கொண்டு வந்திருக்கிறார். ஒவ்வொரு இடத்துல நாங்கள் அதற்காக இந்த மக்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும். 70 லட்சம் இஸ்ரவேலர் இந்த தேசத்தில் இருக்கிறார்கள், அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். 60 லட்சம் அரபி மக்கள் இருக்கிறார்கள், அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். கிறிஸ்தவ சபைகள் எல்லாம் வெறும் சடங்காச்சாரம் பாரம்பரியத்தில் கட்டுண்டு இயேசுவை குறித்த ஒரு அனுபவம் இல்லாமல் இருக்கிறார்கள். இயேசுவின் பெயரை சொல்லி சம்பாதிக்கிறது தான் சபைகளில் நடைபெறுகிறதை தவிர ஆண்டவரை குறித்த அன்போ உண்மையான அர்ப்பணிப்போ காணப்படவில்லை. ஒரு எழுப்புதல் இங்கே வந்தாக வேண்டும். அதற்காக ஜெபிக்கத்தான் கர்த்தர் எங்களை அழைத்து கொண்டு வந்தார். நீங்களும் எங்களோடு சேர்ந்து இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு எழுப்புதல் வரணும், மாற்றம் வரணும், யூதர்கள் ரட்சிக்கப்படணும், அரபி மக்கள் ரட்சிக்கப்படணும், இங்குள்ள சபைகள் ஒரு எழுப்புதல் வரும்படி ஆவியானவர் ஊற்றப்படணும்னு சொல்லி கருத்தா எங்களோடு சேர்ந்து ஜெபிக்கணும். நாம் கருத்தா இஸ்ரவேல் தேசத்தை கண்முன்னால் நிறுத்தி 1 நூற்றாண்டில் எருசலேமிலே பரிசுத்தவன் அக்கினி இறங்கி ஒரு எழுப்புதல் வந்தது. மறுபடியும் ஆண்டவருடைய வருகைக்கு முன்பாக இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு எழுப்புதல் வரணும், ஆவியானவர் ஊற்றப்படணும், ஜனங்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்படணும். இஸ்ரவேல் ரட்சிக்கப்பட்டு இயேசுவே மெய்யான மேசியா என்பதை அறிந்து மனம் திரும்பணும். அதற்காக நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளோடு இணைந்து நான் ஜெபிக்கிறேன். நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக ஆண்டவரை 1 நூற்றாண்டிலே எருசலேமிலே போடப்பட்ட அக்கினி மறுபடியும் ஒருமுறை இந்த இஸ்ரவேல் தேசத்தின் மீது இறங்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா ஜனங்களும் இயேசுதான் மேசியா என்பதை அறிந்து கொள்ளவும், யூத மக்கள் ரட்சிக்கப்படவும், அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளவும், பக்கமாக அவர்கள் திரும்பவும், சடங்காச்சாரங்கள் பாரம்பரியங்களை விட்டு மனம் திரும்பவும், அவருடைய மனக்கண்கள் திறக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்தாவின் அக்கினி இந்த தேசத்தில் மறுபடியும் ஒருமுறை ஊற்றப்பட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். யூத மக்களுடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவே மெய்யான மேசியா ரட்சகர் என்பதை அறிந்து கொள்ளும்படி அவர்களுக்கு உம்மை வெளிப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். இவர்களுக்கு உம்மை வெளிப்படுத்தி ரட்சியத்தை சாட்சியாக நீர் மாற்ற வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இங்க இருக்கிற அரபி மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களும் உம்மை ரட்சகராக ஏற்றுக்கொள்ள அறிந்து கொள்ள அவருடைய கண்கள் திறக்கப்படட்டும். இங்க இருக்கிற சபைகளில் ஆவியானவர் ஊற்றப்படுவீராக. சடங்காச்சாரங்கள் பாரம்பரியங்கள் ஒழியவும் மெய்யான ரட்சிப்பின் சந்தோஷம் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை சபைகளுக்குள்ளே ஊற்றப்பட இந்த பாஸ்டர்மார்கள் போதகர்களுக்குள் ஒரு மாற்றம் உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டு இஸ்ரவேல் தேசத்தில் எழுப்புதலை உண்டாக்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். ரட்சிப்பை கட்டளை இடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். எலியாவின் தேவன் இன்றைக்கு எங்கள் ஜெபத்தை கேட்டபடி அக்னியை அனுப்பி எல்லா ஜனங்களும் இயேசுவை ஆண்டவர் என்று அறிந்து கொள்ள செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த தேசத்தில் நாங்கள் செய்த ஜெபங்கள் மற்ற காட்சிகளை பார்க்க போகிறீங்க. நாம் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். எங்களோடு கூட சேர்ந்து இந்த இஸ்ரவேல் மக்களுடைய ரட்சிப்புக்காக நாம் கருத்தாக தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் மறுபடியும் ஒரு எழுப்புதலை இங்கே கட்டளையிடுவதை நாம் காண்போம். ஆமென். பிரியமானவர்களே, இஸ்ரேல் தேசத்தில் 2 நாட்கள் நடைபெற்ற எழுப்புதல் ஜெப சுற்றுலாவின் காட்சிகளை பார்த்தீர்கள். தேவ திட்டமாகிய இஸ்ரவேலரின் ரட்சிப்பில் நமக்கும் பங்கு இருக்கின்றது என்பதை நாம் அறிந்து கொண்டோம். தேவ கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்த நேயர்களே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களின் தெளிவான முகவரி தொலைபேசி எண்ணோடு சேர்த்து நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: இயேசு விடுவிக்கிறார், தொலைக்காட்சி பிரிவு, 4 மாவடி, தூத்துக்குடி மாவட்டம் 628211. தொலைபேசி எண் 046392200022. 24 மணி நேர ஜப உதவிக்கு 046392200000. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.